அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு சிறு கதையை பற்றி. 2 ஆண்கள் காட்டின் நடுவில் நடந்து செல்கின்றனர். அப்போது இருவரில் ஒருவர் முள்ளை குத்திவிட்டார். வலியில் துடித்த அவரோ அழுது கொண்டிருந்தார். இதனை பார்த்த மற்றொருவர், என்ன நேர்ந்தது, எதற்காக அழுகிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், நான் முள்ளை குத்திவிட்டேன், அது எனக்கு வலியை தருகிறது, அதனால்தான் அழுகிறேன் என்றார். இதை கேட்ட மற்றொருவரும், முள் குத்தியதா? அப்போது பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கித் தேயுங்கள் என்றார். என்ன ஐயா, நானே வலியில் இருக்கிறேன், நீங்கள் ஏதோ உளறிக்கொண்டு இருக்கிறீரே என்றார். நான் உளறுகிறேனா? நான் உங்கள் வலிக்கு மருந்துதானே கூறினேன் என்று கோபமாக கூறினார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா, சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டார் முள்ளை குத்தியவர். இதோ கூறுகிறேன் என்றார் அவர். பத்திரதன் புத்திரன் என்பவர் தசரத மைந்தன் ராமன். அவரின் மித்திரன் என்பவர் சுக்ரீவன் ஆவார். சுக்ரீவனின் சத்ருவோ வாலி ஆவார். வாலியின் பத்தினியின் பெயர் தாரை. அவரின் பெயரிலிருந்து காலை நீக்கினால் தரை என்றாகும். தரையில் தேயுங்கள் என்று தானே கூறினேன். இப்பொழுது அதனை சேர்த்து படியுங்கள். முள் குத்தியதா? தரையில் தேயுங்கள், இதைத்தானே நான் கூறினேன். பார்த்தீர்களா தமிழ் மொழியின் அருமையை? இப்படித்தான் ஆராய்ந்து பார்ப்பதில் தமிழை மிஞ்சிய மொழி வேறெதுவும் கிடையாது. இதேபோல் உங்களுக்கு ஏதாவது வாக்கியம் தெரிந்தால் அதனை கருத்துரை பெட்டியில் பதிவு செய்யுங்கள். நன்றி.